வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இந்த பாடல் ஒலிக்கும் இடத்தில் மகாலட்சுமி வந்தே தீர்வாள் என்ற பாடலை நாம் பாட போகிறோம். அதாவது எந்த இடத்துல இந்த பாடல் ஒலிக்கிறதோ இல்லை நாம் பாடுறோமோ அந்த இடத்துல மகாலட்சுமி கண்டிப்பாக வாசம் செய்வாள். அதாவது நம்ம இந்த பாடலை வீட்லேயும் பாடலாம், கோவில்லையும் பாடலாம். ஆனால் எந்த இடத்துல நம்ம இந்த பாடலை பாடுகிறோமோ அந்த இடத்துல மகாலட்சுமி கண்டிப்பாக வருகை புரிவாள். இதான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். மகாலட்சுமியின் அற்புதமான பாடல் மகாலட்சுமி அஷ்டகம். அந்த பாடலை தான் நம்ம இப்போது பாட போகிறோம். நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுட்டும் பாடலாம், அப்படிலாம் இதனுடைய கூடவே சேர்ந்து பாடலாம். சில பேருக்கு இந்த பாடல் தெரிந்திருக்கும் ஏற்கனவே. இது தெரியாதவங்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற பதிகம்தான் இந்த பதிகம். அதாவது அருமையான அற்புதமான பாடல் இது. இது எப்போ பாடணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை அன்று பாடலாம், வெள்ளிக்கிழமை அன்று பாடலாம், அப்படிலாம் தினம்தோறும் நம்ம இந்த பாடலை பாடலாம். மகாலட்சுமி தாயாரை நினைத்து நம்ம இந்த அற்புதமான பாடல் மகாலட்சுமி தாயாருக்கு சமர்ப்பணம். ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டகம் பாடல் பாட போகிறோம். என் கூடவே சேர்ந்து பாடுங்க. சில பேருக்கு புக்கு இருக்கும், ஏற்கனவே மகாலட்சுமி அஷ்டகம் புக்கு இருக்கும். புக்கு இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. புக்கு இல்லாதவங்க இது கூடவே சேர்ந்து பாடலாம். முதல்ல நம்ம பாடலாம் பாருங்கள், ஆரம்பிக்கலாம். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கசக்கர கதாஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி நமோஸ்துதே. நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரி சர்வ பாபஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி நமோஸ்துதே. சர்வஜ்ஞே சர்வவரதே சர்வதுஷ்ட பயங்கரி சர்வதுக்க ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி நமோஸ்துதே. சித்தி புத்தி பிரதே தேவி புக்தி முக்தி பிரதாயினி மந்திரமூர்த்தே சதா தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி நமோஸ்துதே. ஆதி அந்த ரஹிதே தேவி ஆதிசக்தி மகேஸ்வரி யோகிஞே யோக சம்பூதே மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி நமோஸ்துதே.
महालक्ष्मी नमोस्तुते स्थूलसूक्ष्ममहारौद्रे महाशक्ति महाधरे महापापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते पद्मासन सिदिदे देवी परं ब्रह्म स्वरूपिणी परमेशी जगन्माता महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते स्वेदाम्बरधरे देवी नानालङ्कारभूषिते जगत्स्थितिदे जगन्माता महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी अष्टकस्तोत्रं ये पठेत् भक्ति मानर सर्वसिद्धि महाप्नोति राज्यं प्राप्नोति सर्वदा महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते एककाले पठेन्नित्यं महापापविनाशनं त्रिकालेय पठेन्नित्यं दन्तान्यसमन्वितः महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते त्रिकालं ये पठेन्नित्यं महाशत्रुविनाशनं महालक्ष्मीर्भवेन्नित्यं प्रसन्ना वरदा सुधा महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते श्री महालक्ष्मी अष्टकं सम्पूर्णं श्रीं 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 ओम महालक्ष्मी ताये पोट्री ओम महालक्ष्मी ताये पोट्री ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி. அதாவது எந்த இடத்தில் இந்த பாடல் ஒலிக்கிறதோ அங்கே மகாலட்சுமி வந்து விடுவாள் மற்றும் வாசம் செய்வாள். இந்த பாடல் மூலமாக நம்ம மகாலட்சுமியை நம்ம போற்றி நம்ம நமஸ்கரிக்கிறோம். அதாவது மகாலட்சுமி வந்த இடத்துல எப்படி இருக்குன்னா துஷ்ட சக்திகள் விலகினாதான் மகாலட்சுமி அந்த இடத்தில் வாசம் செய்வாள். அதனால் எந்த வீட்லேயோ அல்லது கோவிலையோ நம்ம இந்த பாடல் பாடும் பொழுது அந்த இடத்துல துஷ்ட சக்திகள் விலகிவிடும். சர்வஞே சர்வ வரதே சர்வ துஷ்ட பயங்கரி சர்வ துக்கஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே அப்படின்னு பாடுறோம். எந்த தீய சக்திகள் துஷ்ட சக்திகள் இல்லாத இடத்துல தான் மகாலட்சுமி வந்து அமருவாள். அதனால் நம்ம வீட்டை எப்போவும் சுத்தமாக வச்சுக்கணும். வீடு முழுவதும் எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கணும். பூஜை ரூமை நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். ஒரு ஒட்டடை தூசி அதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த இடத்துல மகாலட்சுமி வரமாட்டா. சுத்தமாக இருக்கிற இடத்துல தான் மகாலட்சுமி வாசம் செய்வாள். அதே மாதிரி எந்த தீய சக்திகள் கெட்ட சக்திகள் அணுகாமல் இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் வெள்ளி அன்னைக்கு நம்ம வீடு முழுவதும் சாம்பிராணி போடலாம்.
சாம்பிராணி வந்து இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி விற்கிறாங்க, அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியாவது நம்ம போடணும். அந்த காலத்துலலாம் வந்து தீ மூட்டி அடுப்பு மூட்டி சாம்பிராணி போடுவாங்க. பட் ஆனால் இந்த காலத்தில் கும்மிட்டி அடுப்பு அதெல்லாம் இல்லாததுனால நம்ம வந்து இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி போடலாம். ஆனால் வந்து அந்த மாதிரி சாம்பிராணி போடுறது வந்து ரொம்ப எஃபெக்ட்டு. அந்த காலத்து சாம்பிராணி பவுடரை வாங்கி வச்சுட்டு நம்ம வந்து இந்த தேங்காய் சரட்டை வச்சு, அந்த தேங்காய் சரடுனா தேங்காய் ஓடு அதை வந்து ஏற்றிண்டு அதில் வந்து 4-5 கற்பூரம் வச்சுட்டு நம்ம வந்து சாம்பிராணி போடலாம். வீடு முழுவதும் காட்டணும் சாம்பிராணி, தூப தீபம் காண்பிக்கணும். வீடு ஃபுல்லாக வாசனையாக இருக்கிற இடத்துல தான் மகாலட்சுமி வந்து வாசம் செய்வாள். மகாலட்சுமி வந்து விட்டாலே அந்த வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யம் சேரும், பணத்துக்கு கஷ்டமே இருக்காது, பண வரவு கூடும் மற்றும் அவர்கள் வீட்டில் செல்வ செழிப்புடன் இருப்பார்கள் மற்றும் மன அமைதி, சந்தோஷம், சமாதானம், ஒற்றுமை தாண்டவம் ஆடும். அதனால் நாம் இந்த பாடலை வந்து எந்த இடத்துல ஒலிக்கிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமி வீட்டுக்கே வருவாள். மற்றும் வாசலில் வந்து நிலை வாசலில் நம்ம எப்பவும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் வைத்து கோலம் போட வேண்டும். கோலம் போடும் இடத்தில் தான் மகாலட்சுமி அந்த வீட்டுக்கு வருவாள், வருகை தருவார். அதனால் நம்ம பூஜை ரூம்லேயும் சரி வாசல்லையும் சரி நம்ம நிலைவாசலில் கோலம் போட வேண்டும். முடிந்தால் காவி இருந்ததுன்னா காவி போட்டு நம்ம படிக்கோலம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போட்டால் சிறப்பானது. அப்படி படிக்கோலம் போட தெரியவில்லை அப்படின்னா சாதாரணமாக நம்ம கோலம் போடலாம். ஆனால் வந்து கண்டிப்பாக வாசல் தண்ணி தெளித்து கோலம் போட வேண்டும். அந்த காலத்துலலாம் மாட்டு சாணம் வச்சு தண்ணி தெளித்து கோலம் போடுவாங்க. நம்ம இந்த காலத்தில் சாணமும் இல்லாமல் போட முடியாது, போடுறதுக்கு எதுவுமே நமக்கு வாய்ப்பும் இல்லை. ஆனால் யாரும் போட மாட்டோம். ஆனால் வந்து நம்ம தண்ணி தெளித்தாலே போகும். கூடவே மஞ்சள் தூள் கலந்து நம்ம தெளித்தா வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு மங்களகரமாக இருக்கும். மஞ்சள் தண்ணி தெளித்தா இடத்துல வந்து மகாலட்சுமி வாசம் செய்வாள் மற்றும் மகாலட்சுமி வருகை தருவார். அதனால் மஞ்சளில் கலந்து பொடியை கலந்து தண்ணியை வந்து நம்ம வாசலில் தெளிச்சுட்டு நம்ம கோலம் போடலாம். அதன் பின்னர் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை அன்று நம்ம வீட்டில் இருக்கிற அனைத்து படங்களுக்கும் சுவாமி படத்துக்கு பூ வைக்க வேண்டும். கண்டிப்பாக பூ வைக்க வேண்டும். வாரத்தில் ஒரு நாளாவது தினமே வைக்க முடியவில்லை என்றால் வாரத்தில் ஒரு நாளாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம பூ வச்சு தூப தீபம் காண்பித்து கற்பூரம் காட்ட வேண்டும். மணி அடிக்க வேண்டும். மணி அடிக்கிற இடத்துல வந்து துஷ்ட சக்திகள் இருக்காது, எந்த தீய சக்திகளும் அணுகாது, இருந்தாலும் விலகி ஓடிவிடும். அதனால் கையில் வந்து மணி அடிச்சுட்டே தான் நம்ம வந்து கற்பூர தீபம் காட்ட வேண்டும். அந்த இடத்தில் மகாலட்சுமி வருகை தருவார். மகாலட்சுமி வருகை தந்து நம்ம வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வாள். என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த பாடலை பாடிண்டே இருங்க, கண்டிப்பாக பலன் கிடைக்கும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பயனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க, அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு ஊக்கமாகவே நமக்கு அமையும் இல்லையா? அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு தான் தெரிய வரும். வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் என்ன பூஜை செய்து அல்லது என்ன அஷ்டோத்திரம் சொல்லி நீங்கள் பூஜை செய்வீர்கள் என்று கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.